தமிழ்நாடு ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி அவர்கள் மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. இதற்காக இந்திய உள்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே ஆட்சி மாற்றம் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே உள்துறை அமைச்சகத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் தோல்வியடைந்து இன்றைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு திரும்பி போயிருக்கிறார். ஆளுநரின் இடமாற்றம் தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசு அமையப் போகிறது என்பதற்கான ஒரு முன்னோடியான அறிவிப்பாக நான் கருதுகிறேன். இதை பாஜக ஒப்புக்கொண்டிருக்கிறது, இந்திய ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடுதான் ஆளுநர் இன்றைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஒரு மகத்தான வெற்றியை சாதித்து மீண்டும் திமுக ஆட்சியை அமைக்கப் போகிறது. அதற்காக பேருதவி செய்த ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு நன்றி. ஏனென்றால் அவரால் தான் மாநில உரிமைகள் என்ன என்பதை பற்றி உச்சநீதிமன்றம் விரிவான ஒரு தீர்ப்பை வழங்குகிற வாய்ப்பு ஏற்பட்டது. துணைவேந்தர்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டுமல்ல, இந்தியாவிலே இருக்கிற மாநில முதலமைச்சர்களே நியமிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பும் அதனால்தான் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அதை மாற்றுவதற்கு குடியரசுத் தலைவர் மூலமாக ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்தது என்று சொன்னாலும் அந்த தீர்ப்பு, சொல்லப்பட்ட தீர்ப்பு, அது மாற்றத்தக்கதல்ல. இந்த ஒரு மகத்தான தீர்ப்பை, மாநில உரிமைகளுக்கு ஒரு வெற்றியை ஈட்டித் தந்த ஆர்.என். ரவி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆர்.என். ரவி அவர்கள் இங்கே எவ்வளவோ குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தார். அந்த முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் அவர் தோல்வி அடைந்தார். அவரை போல ஒருவரை ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக நியமித்தால் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி அங்கே இருக்கிற ஆளும் அரசுக்கு ஆதரவாக திரும்புவார்கள் என்பதற்கு தமிழ்நாடே ஒரு உதாரணம். இப்பொழுது மேற்கு வங்கத்துக்கு அவர் போயிருக்கிறார். மேற்கு வங்கத்திலும் மம்தா பானர்ஜி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அங்கே பதவியேற்பார் என்பதற்கு அவர் அங்கே அனுப்பப்பட்டிருப்பதே ஒரு சான்று. ஒன்றிய அரசு இதுபோன்ற தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்திக் கொண்டு ஆக்கப்பூர்வமான வழிகளிலே, இந்தியாவின் முன்னேற்றத்துக்கான வழிகளிலே தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இனிமேல் சேர்த்துக் கொள்வதற்கு இடமே கிடையாது. அந்த அளவுக்கு இங்கே இட நெருக்கடி இருக்கிறது. டிடிவி தினகரன் ஒருவேளை அந்த அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்று ஒரு எண்ணத்திலே இதை சொல்லியிருக்கிறாரா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் அங்கே யாருக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்பட போகிறது என்பதே தெரியவில்லை. அந்த கூட்டணிக்கு யார் தலைமை என்பதும் இதுவரைக்கும் தெரியவில்லை. அந்த கூட்டணி எந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் என்பதும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது மற்ற கட்சிகளோ அவர்களுக்கு யாருக்குமே தெரியவில்லை. அதெல்லாம் போய் டெல்லியிலே தான் பேச வேண்டியிருக்கு. எனவே கூட்டணியினுடைய தலைமையாக பாஜக இன்றைக்கு மாறிவிட்டது. அதிமுகவை இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு போய்விட்டார். எனவே அந்த கூட்டணியிலே இருந்தால் எந்த வெற்றி வாய்ப்பும் இல்லை என்று திரு தினகரன் அவர்கள் உணர்ந்து இதை சொல்லியிருக்கக்கூடும். திமுக கூட்டணிக்கு